ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேயோடைய வில்லேஜ் பாய் லவ் சிட்டி கேர்ள் எஃப்எஃப் உடைய பார்ட் 3 தான்டா. வீடியோக்குள்ளே போக முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமா? லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டே ஊரில் வந்து காப்பு கட்டி திருவிழா ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் நீங்களுமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டே வந்து ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற பேரில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அண்ட் அவருமே வந்து ஆட்டோகிராஃபா இந்தாம்மா ஆட்டோவில் ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி ஆட்டோவில் தள்ளி விட்ருப்பாரு. அண்ட் அதுவுமே வந்து பயங்கர ஃபன்னாக போயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இன்னொரு சைடு ஆக்சுவலி வந்து லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன், உங்களை வந்து ஒரு பையனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான், ரொம்ப லவ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த பையனுடைய வியூவிலேருந்து பார்க்கலாமா? அந்த பையனும் வந்து வெளியூரில் தான்டா படிச்சுட்ருப்பாங்க. அண்ட் படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்களுமே வந்து அவங்க பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க பண்டிகை அப்படிங்கிற பேரில். வந்ததுமே வந்து ஃபர்ஸ்ட் டே, அந்த திருவிழாவுடைய ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா? அண்ட் அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து டேயாங் கூட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. டேயாங் கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த டைமில் தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் பார்த்ததுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த அட்ராக்ட் ஆகும் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு லுக்கிலேயே. அந்த மாதிரி வந்து அந்த பையனுமே வந்து உங்களை பார்த்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகியிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் உங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பான். ஒவ்வொரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய பெரியம்மாக்கிட்டே உங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருப்பான். அண்ட் அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணு வெளிநாட்டில் படித்த பொண்ணுடா, நம்ம லாங்குவேஜ் எல்லாம் நம்ம மொழி தெரியாதுடா, புரிஞ்சுக்குவா, அந்த பேசுகிறதுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவனுமே வந்து ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து ரொம்பவே க்ளோஸாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பான். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து அன்னைக்கு டே வந்து அவன் உங்களை ஃபாலோ பண்ணது டேயங்கும் சரி, அவங்களுடைய அத்தை மாமா யாருமே சரி நோட் பண்ணலை, கவனிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் அதுக்கு மேலே பேக்காண்டி கவனிக்கவே இல்லை சுத்தமாக. நீங்கள் வந்து அந்த தேயாங்க பழி வாங்குகிறோம், தேயாங்க மேலே கோபமாக இருக்கணும், அப்படி இப்படிங்கிற அவனை வெறுப்பேற்றுறோம் அப்படின்றது தான் பண்ணிகிட்டு இருப்பீங்களே தவிர, உங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் கூட யாராச்சும் என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அண்ட் அடுத்த நாள் அந்த செகண்ட் டே வந்து உங்களுடைய அத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க, உனக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா வள்ளி இருக்காம்மா, வள்ளி வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு தாண்டா, ஒரு 10 வயசு பொண்ணு அந்த மாதிரி தான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போமா, அவளுக்கு வந்து இந்த ஊரில் எல்லாம் அத்துப்படி வாயாடி, அவனை கவனித்து பத்திரமா பார்த்துக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களுமே வந்து எனக்கு போர் அடிக்குது, இன்றைக்கி ஃபெஸ்டிவல் தானே, ஈவினிங் வந்து இந்த செகண்ட் டே பொங்கல் வைப்பாங்கடா, அந்த கோயிலில் பொங்கல் வைக்கிறது போல், அது வந்து ஈவினிங் தான். இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு ஈவினிங் தான் பொங்கல் வைப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி போல் நீங்களுமே வந்து அத்தை எனக்கு போர் அடிக்குது, நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அண்ட் அவங்களுமே வந்து அந்த குட்டி பொண்ணு வள்ளி இருக்கா இல்லையா, அந்த வள்ளியை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுமே நான் வந்துட்டேன் அக்கா, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக வந்து உங்கள் கூட வந்து டக்குன்னு மிங்கிளாக இருப்பா. நீங்களுமே வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அண்ட் உங்கள் அத்தையுமே வந்து தேங்க கூப்பிட்றாங்க, டே மலமாடா வாடா இங்கே அப்படின்ட்டு. இல்லை அவரும் என்னம்மா உனக்கு பிரச்சனை ஆச்சா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. டேய் வயன் தனியாக போயிருக்காடா வள்ளி கூட, நீ போயிட்டு அவள் பத்திரமா இருக்கலான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோ அந்த சனியை அந்த சட்டி போடாத ஜெகன்மோகன், நீ எதுக்குமா வெளியே அனுப்புறீங்க, அதே ஒரு பேய்மா, போ விடுமா, அதெல்லாம் எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான், சை பார்த்துது பயந்து ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் மண்டையில கொட்டுறாங்க, பெரிய புள்ளடா வயசுக்கு வந்த பிள்ளைங்க இந்த மாதிரி சட்டி போடல அப்படி இப்படின்ற சொல்லாத அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அவரா போடலன்னா போடல இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவரு கத்தி ஒட்டி கிளம்பிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா அந்த நீங்கள் வந்து வெளியே போயிட்டுருக்கீங்க, ஜஸ்ட் இந்த ஊரை சுற்றி பார்ப்போம்ல, இந்த வயல்வெளி அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரியெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வள்ளிகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் வள்ளியுமே ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறா. அண்ட் உங்களை வந்து இந்த டைமில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பையன் இருக்கா இல்லையா, அந்த பையனுடைய பேர் வந்து என்ன வச்சுக்கலாம், விக்கி, எஸ் விக்கின்னு வச்சுக்கலாம்டா. அந்த விக்கியுமே வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு 2 பேரை சேர்ந்து அவங்க கிட்டத்தட்ட 3 பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அது கவனிக்கல, வள்ளியுமே கவனிக்கல. அண்ட் டேயாங் வந்து இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு 8 பார்த்துட்டு வட வயன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து அவருமே வந்து இந்த சனி எங்கே போதா, சை அதுக்கு பாடிகார்டு வேலை பார்க்குறதே நம்மளுக்கு பெரிய பொழப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து உங்களை தேடி பார்க்குறாரு. நீங்கள் வந்து அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கீங்க, ரோட்டில் தெருவில்.
அவருமே இங்கே தான் போதா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாரு. பின்னாடி வந்து ஒரு 3 பேர் போகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து போயிட்டு ஒரு ரைட் எடுத்துட்டீங்க. அண்டு அவங்களையுமே வந்து சீக்கிரம் நீங்கள் ரைட் எடுத்ததுமே வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வேகமாக ஓடி போயிட்டு உங்களுக்கு பின்னாடி ரைட் அடிக்கிறாங்க. டேயாங் வந்து அவ்வளோ நேரம் வந்து ஜஸ்ட் நார்மலாக போவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நீங்கள் வேகமாக போயிட்டு ரைட் எடுத்ததுமே அவர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக அவங்க 3 பேரும் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அத்தை பொண்ணு இல்லையா, உங்களை தான் நம்பி அவங்க அம்மாவை நம்பி வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஊரெல்லாம் புதுசு, எதுவும் தெரியாது, சின்ன பிள்ளை. அதனால அவர் வந்து வேகமாக வர்றாரு. அண்ட் வந்து பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. அண்ட் அவங்களுமே வந்து விசில் அடிக்கிறாங்க, கொஞ்சம் பேசுகிறாங்க. இந்த பேசுவாங்களே, டே மச்சான் எப்படா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்தி பேசுவாங்க இல்லையா, அவங்க ஆளெல்லாம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா ரோட்டில் ஸ்கூலில் இந்த மாதிரியெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லலாம் பேசுவாங்களேடா, டே மச்சான் எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, எப்படி இன்னும் சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளை கேட்குற மாதிரி கேட்பாங்க இல்லையா சத்தமாக, அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரில. டைரெக்டாக வந்து உங்ககிட்ட நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு, பட் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரியெல்லாம் யாரும் பேசினது கிடையாது. இந்த கலாச்சது இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. டேயாங்க்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டார் அவங்கெல்லாம் பேசுனதை பார்த்ததுமே. அண்ட் அவருமே வந்து வேகமாக வர்றாரு. ஆக்சுவலி அவங்களும் நடந்து போயிட்டுருக்காங்க, டேயாங் நடந்து போயிட்டுருக்காரு. அண்ட் டேயாங் வந்து அவங்க 3 பேருமே வேகமாக க்ராஸ் பண்ணிவிட்டு, அப்படி க்ராஸ் பண்ண பொழுது 3 பேரையும் பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு தான் போகிறாரு மனுஷன். போயிட்டு பைத்தியம் அப்படிங்கிறாரு. நீங்களா அவர் வாய்ஸை கேட்டதுமே கண்டுபிடிச்சிட்டீங்க, ஹீ இஸ் ஆல்ரெடி ஹியர் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறீங்க. வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் சொல்கிறீங்க வர முடியாது, நோ ஐ காண்ட் அப்படிங்கிறீங்க. வந்து தொல்லை நாயே, வந்து தொல்லை அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. லீவ் மீ யூ இடியட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அண்ட் ஃபைனலாக வந்து அவருமே கையை விட்டுருந்துருப்பாரு. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்களுமே நோ ஐ கேண்ட் அப்படிங்கிறீங்க. ஏன், என்ன வேணும் உனக்கு, எங்கே போகணும் சொல்லி தொலை, நானே கூப்பிட்டு போய் தொலைகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களுமே சொல்கிறீங்க, ஐ வாண்ட் டு சி எ நேச்சுர் ஃபேஸ் நேச்சுர் பிளேஸ் அப்படிங்கிறீங்க. அவருமே வயல்காடா வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் ஸ்லோ டவுன் மேன், யூ இடியட், ஸ்லோ டவுன் அப்படிங்கிறீங்க. அண்ட் அவருமே அதெல்லாம் காதலிக்க போட்டுக்கல, தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் பின்னாடி வந்து அந்த 3 பேரும் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. டெய் மச்சான் என்னடா இவன் அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அந்த விக்கி பையனுமே சொல்கிறான், அது வேறு யாரும் இல்லை, அவன் அந்த பொண்ணுடைய அத்தை பையன்டா, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா, எப்படியாச்சும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி ஆகணும்டா, எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இதே மாதிரி அவன் வந்து அந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அவங்க அதோட வந்து ரிட்டர்ன் போயிருப்பாங்க. அண்ட் தேங்குமே அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இந்த அவங்களுடைய வயல்வெளி இருக்கும் இல்லையா, அவங்களது எல்லாத்தையுமே காட்டுறாரு. இந்த பம்பு செட்டு அது இதுன்னுட்டு. அண்ட் பம்பு செட்டில் வந்து நீங்கள் போயிட்டு ஜாலியாக அந்த வரப்பில் தண்ணி போகும்லடா, வரப்புலையா காவாவில் தண்ணி போகும் இல்லையா, அதில் எல்லாம் நீங்கள் அது உள்ளே இறங்கி அழகாக அந்த தாவணி தான் போட்டிருக்கீங்க, அந்த தாவணியெல்லாம் தூக்கிட்டு அழகாக நடந்து போகிறீங்க. ஜெயங்களாம் அதை பார்க்குறாரு, என்ன இவ எல்லாத்தையும் எதுவுமே பார்க்காத மாதிரி பார்க்குறா, புதுசாக பார்க்குறாள் தண்ணியை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்குறாரு. அண்ட் அவர் சனியை எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நமக்கு தொல்லலாம் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார். அண்ட் இதே மாதிரி அந்த பம்பு செட்டை பார்க்குறீங்க. அண்ட் இதில் வந்து அதெல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு பயங்கர ஜாலி ஆயிடுச்சு. அண்ட் தேங்கிட்ட வந்து தேங் அப்படிங்கிற, ஏச்சி என்னடி சனியை தலையிட்டு பேசு அப்படிங்கிறாரு. நீங்களா ஐயோ இடியட் அப்படிங்கிறீங்க, என்னடி செட்டிப்படாது ஜெகன்மோனி, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறாரு. அவங்களுக்கா இன்னும் கடுப்பாயிடுச்சு. டோன்ட் டெல் மீ லைக் தட், டோன்ட் கால் மீ லைக் தட் அப்படிங்கிறீங்க. அவரை அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவர் வந்து பயங்கரமாக இப்போ கலாய்க்கிறாரு உங்களா கடுப்பாயிட்டீங்க. டோன்ட் கால் மீ லைக் தட் அப்படிங்கிறீங்க. ஜெட்டி போடலன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்களா நான் போட்டிருக்கேன்டா நாயே அப்படின்ட்டு தமிழில் கத்துறீங்க. அவருக்கு பக்கோனாய் போச்சு. என்னடே சொன்னப்போ திரும்ப சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்களா போட்டிருக்கேன்டா ஜட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அவருமே போட்டிருக்கியா, என்ன தமிழில் பேசுகிற அப்படின்றாரு. நீங்களா ஆமாம் தமிழில் தான் பேசுவேன், என்ன இப்போது நான் தமிழில் வந்து
பழகாத வரையும் நான் எனக்கு அது ஃப்ளூயண்ட்டாக என்னால் பேச முடியல. இப்போ கொஞ்சம் பழகிடுச்சுல்ல, அப்புறம் என்ன, நான் ஜட்கெல்லாம் போட்டிருக்கேன், நீ போட்டிருக்கியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவரா என்ன சந்தேகப்படுறேன், நல்லா போட்டுண்டி, பிறந்ததுல நான் போட்டுதாங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களா, நானும் பிறந்ததுலேருந்து போட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் நீ அந்த ஃபோட்டோவில் போடலையே, அதனால நீ ஜட்டி போடாத ஜெகன் மோனி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களே பின்னாடி துரத்திட்டு போகிறீங்க, நான் ஏன் நில்றான்ட்டு. அன்றைக்கி இதே மாதிரி நீங்களே அடிச்சுக்கின்னு அதே மாதிரி பண்ணிக்கின்னு விளையாடிக்கின்னு வீடு வந்து சேர்ந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஈவினிங்காக இருக்கும். அந்த ஈவினிங் தான் பொங்கல் வைக்கிற டைம் ஆச்சு இல்லையா. அண்ட் நீங்களுமே வந்து போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஆஃப் சாரி தான் எடுத்து கட்டுறீங்க. கட்டிட்டு ரொம்பவே அழகாக இந்த நைட் டைமில் மேக்கப் லைக் ஒரு வில்லேஜ் கேர்ள் எப்படி ரெடி ஆவாங்க, தலை வந்து முடி உங்களுக்கு கம்மி தானே, அதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஜவுரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜவுரியெல்லாம் வச்சு அழகாக ஜடை பின்னி அண்டு பூவெல்லாம் மல்லிப்பூ வச்சு கை நிறைய வளையல், காலில் வந்து கொலுசு, இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கின்னு பக்கா வில்லேஜ்களாகவே மாறிட்டீங்க. அண்ட் அப்படியெல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியே வர டேயாங்க வந்து அப்படியே வச்சக்கன்னு எடுக்காமல் பார்க்குறாரு உங்களை. பா அழகாக தான் இருக்காடா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்களுமே வந்து என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை போட்டு போகிறீங்க. அவரா அப்போ தான் புத்தி வருது, சரி இந்த சனித்தை பார்த்துருக்க பாரு, என்ன கண்ணை நானே நோண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி அந்த பொங்கல் கூடை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கடா, எல்லாம் கூடையில் தான் வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்களே இந்த வில்லேஜில் எல்லாம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி நான் வில்லேஜில் இருக்கிறதுனால நான் பார்த்துருக்கேன். கூடையில் தான் வந்து அதுக்கு தேவையான பாத்திரம், விறகு அண்ட் அரிசி, இந்த மாதிரி எல்லாம் கூடையில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கூடையை தூக்கி உங்கள் தலையில் வச்சு உங்கள் அத்தை எடுத்துகிட்டு போமா, மகாலட்சுமி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி திஷ்டியெல்லாம் சுற்றி போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டேன், திஷ்டியெல்லாம் சுற்றி எப்படி சொல்கிறது, சுற்றுறது அப்படின்னா பெத்த பையனுக்கு சேர்ந்ததுல போட்டிருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான். ஊர்க்கண்ணு உறவு கண்ணு, முக்கியமாக இந்த சனியும் பிடிச்ச இந்த மலமாடுக்கிறோம் பாரு, இந்த தேயாங்கண்ணெல்லாம் உன் மேலே படவே கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுற்றி போடுறாங்க. உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கூடையை தூக்கி தலை மேலே வச்சு உங்கள் அத்தையுமே கூட வர்றாங்க. அண்ட் உங்கள் மாமாவுமே வந்து வர்றாங்க. அண்ட் தேங்குமே வந்து அதே பாடிகார்டு வேலை தான் வர்றாரு. அண்ட் தேங்குடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பின்னாடி வந்து சேர்ந்துருப்பாங்க. அண்ட் அவங்களுமே பார்த்துட்டு டே மச்சான் ஒயனுடா அழகா இருக்காடா அப்படிங்கிற மாதிரி அவங்க. அவரா டேய் அது எத்த பொண்ணுடா பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கே தெரில ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்ட்டு, பட் சொல்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் தட் அந்த விக்கி பையனுமே வந்து அவங்க கூட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேருமே வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க. அண்ட் தேவங்கமே வந்து அந்த பையன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்க்குறாங்க. அண்ட் அதே மாதிரி அவனுமே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற தேவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க தனியாக கூப்பிட்டு, டே இந்த மாதிரி தான் அந்த பையன் வந்து அந்த வெளியூர்லேருந்து வந்திருக்கானே, அந்த பையன் வந்து ஒயன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்டா, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் எங்கேயாச்சும் நான் இல்லை அப்படின்னாலுமே ஒயனை தனியாக விடாதீங்க, அவள் கூட வந்து கூடவே இருங்க, அவள் பின்னாடியே அவளுக்கே தெரியாமல் கூட ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவங்களுமே வந்து ஓகேடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி பொங்கலும் போய் வச்சு வைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அத்தை 2 பேரும் சேர்ந்து தான் வைக்கிறீங்க. அண்ட் ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஊருக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தால் எல்லாம் பார்ப்பாங்க இல்லைடா வில்லேஜில், அந்த மாதிரி எல்லாம் பார்த்து மகாலட்சுமி மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி எல்லாம் அந்த திருஷ்டியெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த கன்னத்தெல்லாம் பிடிச்சி நெத்தியில் நட்டுக்க ஓடிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தேங்குமே வந்து நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு உங்களே தான் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னென்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அண்ட் அவருக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் அந்த லைக் அந்த வள்ளி பொண்ணு கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா, குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு கூடலாம் பேசுகிறத பார்த்து நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் பார்த்து அவருக்கே அவரை அறியாமலே அவருக்கு சிரிப்பும் வருது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்குறாங்க, டே மச்சான் தேங்க என்னடா பைத்தக்கார மாதிரி தனியாக சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பயே வந்து கண்ணை உங்களை தான் பார்த்துட்டு இருக்கு. எதனால அவர் உங்களை பார்க்குறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரில. அண்ட் இதே மாதிரி பொங்கலும் வச்சு முடிச்சுட்டு, இப்போ பொங்கல் வந்து சாமிக்கு படைப்பாங்கல்லடா, எல்லா பொங்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாமிக்கு பிரசாதம் மாதிரி படைச்சிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கலக்கி கொடுப்பாங்கல்ல, அதையும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்து டேங்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. அண்ட் நீங்களே வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க. அண்ட் உங்களால் வந்து அதை சாப்பிட முடியல, ஒரு வாய் சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களால் சாப்பிட முடியல. அண்ட் நீங்களே சொல்கிறீங்க அத்தை என்னால் சாப்பிட முடியல அப்படின்ட்டு.
உங்கள் அத்தையோ, அத்தை இருக்கவே இருக்குது இந்த மலைமாடு, இது குடுமா அது சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா டேங்க திரும்பி பார்க்குறீங்க. நீங்களே டேங்கிட்ட போயிட்டு, டே என்னால் இதை சாப்பிட முடியல டே அப்படிங்கிறீங்க. சாப்பிட முடியா, கொடுத்து தொலை, நாளை திங்கு தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வாங்கினாரு. இப்போ தான் தெரியுது உங்கள் அத்தையும் அப்படி சொன்னாங்கன்ட்டு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு தாங்கலை. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி டேயும் கூட க்ளோஸாக இருக்கிறது, இந்த மாதிரி பேசி சிரிக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த விக்கி பையனுக்கு வந்து செம்ம காண்டாகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி ஒரு ரக்கடாக காட்டுவாங்களடா லவ்வை கூட, எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன்டா. நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பாய், டேக் கேர்.